3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம். யார் டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழித்து தமிழ் கற்றுக்கலாம் தேவைன்னா. வேலை கிடச்சிருச்சுன்னா எது கற்றுக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாற்றுவோம். நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு மாற்றலை. இதில் 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கொள்கை அளவில் என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒன்றுதான். காசு, பணம், துட்டு, மணி மணி மணி, அவ்வளவுதான். இதுதான் 2 கட்சிக்கும். காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் என்ன வேறுபாடு? கலெக்ஷன், கமிஷன், எலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் அவர்களுடைய கொள்கை. இதை கூட்டணி வைத்துக் கொண்டுதான் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக இவர்கள் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதாக வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நேர்மையானவர் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இந்த ஆணையத்திற்கு நேர்மையானவர்கள் வந்தால்தான் சரி செய்ய முடியும், ஊழலை சரி செய்ய முடியும், முறைகேட்டை சரி செய்ய முடியும் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். 2017ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி தேர்வு, அந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்ற அதில் வந்து வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியல் வருகின்றது. அந்த பட்டியலில் வருகின்ற பேரெல்லாம் பார்த்தா குப்தா, குருமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு எல்லாம் வட இந்தியன் பேரு. 2017 இந்த லட்சணம் என்றால் 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் நடத்திய தேர்வு பட்டியல் வெளியே வருகின்றது. அதில் 39 பேர் வெற்றி பெறுகின்றான். எந்த மாநிலத்தை சார்ந்தவன்? கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார். எங்கே வேலை பார்க்க? தமிழ்நாடு டிஎன்இபியில் வேலை பார்ப்பதற்கு மாத சம்பளம் எவ்வளவு? 50,000 ரூபாய் சம்பளம். தேர்வு பெற்றவன் 39 பேர் வெளிமாநிலத்தை சார்ந்தவன். அதில் 29 பேர் பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திரத்தை சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்ப டிஎன்பிஎஸ்சி எதற்கு மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம், எதற்காக மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது? எதற்காக? திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்காமல், அகற்றாமல் ஒருபோதும் நீங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல எந்த ஆணையத்தையும் நீங்கள் சீர்திருத்த முடியாது.